வணக்கம் மக்களே, இன்றைக்கி கயல் எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ப்ரொமோவை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி என்ன நடக்க போகுது கயல் சரியில்லை, ஓகேங்களா? ஸோ இப்போ அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கயல் எப்படியோ எலியில் தடுத்து நிறுத்தி திருப்பி கயல் வந்து எலியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஊருக்கு போகிறது இருந்த கையில் பிரிய எழில் தயாராக இருந்து ஊருக்கு போக இருந்த எழிலை எப்படியோ ஒன்று கண்டுபிடிச்சி கயல் வந்து எழில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நீ இல்லாமல் நான் என் வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ எழிலை திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தர்மலிங்கமும் அவனோட பொண்டாட்டி 2 பேர் சேர்ந்து எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழிலோட வீட்டுக்கு. ஸோ எழிலோட வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு எழிலோட அம்மா கிட்ட பேசுகிறாங்க. ஸோ அப்படி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா கையில் பற்றி இனி என்கிட்ட பேசாதீங்க, இனிமேல் கையில் தான் என் வீட்டுக்கு மருமக, அவளை அழிக்கிற எண்ணத்தோடு என் வீட்டுக்கும் வராதிங்க, என்கிட்ட பேசாதீங்கன்ற மாதிரி சத்தம் போட்டு பேசுகிறாங்க. எழிலோட அப்பா வந்து அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஏன்னா இவளை இப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி எழிலோட அப்பா அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஆனால் எழிலோட அம்மா இது தான் பேசினாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன திட்டம் இருக்குதுன்னு இன்னும் தெரியல. ஸோ அது பின்னாடி தான் தெரியும். ஸோ ஆனால் தர்மலிங்கமும் அவங்க முன்னாடியும் என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க, ரொம்ப அதிர்ச்சியாகுதுன்னு ஒன்றே இவங்களும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைலோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ கைலோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எழிலும் இருக்கான். ஸோ எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கைலோட அம்மா அண்ணன் தர்மலிங்க வீட்டுக்கு போயிட்டு கைலுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்ததுமே இவங்க 2 பேர் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு எழில் என்ன சொன்னாங்கன்னா, கையில் கல்யாணம் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே தர்மலிங்கம் என்னது உடனே கல்யாணமா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அவனும் அவன் பொண்டாட்டியும் அது கையில் எதுக்கு இவ்வளோ அதிர்ச்சி ஆகுறீங்க, கல்யாணம் தானே சொன்னேன், வேறு என்ன சொன்னனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தர்மலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாது, என் பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்து நீ கையில் எழில் கல்யாணம் பண்ண முடியுமா, அதெல்லாம் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி உள்ளுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இந்த கையலோட கல்யாணம் நடக்குமா, அதுக்கான தடைகள் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அடுத்தடுத்த எபிசோடு வந்து இந்த வாரம் ஃபுல்லாக தெரிய வருது, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கையலோட உடம்பு இப்போ தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தேடிட்டு வருது. அடுத்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா தேவி. ஸோ தேவி வந்து பார்த்திங்கன்னா கைலக்காவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து பட்டாங்களே. ஸோ அந்த ஒரு பிரச்சனையும் இப்போது உள்ளுக்குள்ளே வர இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா விக்னேஷ் வந்து அவங்க மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக தயாராக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு ப்ரமோவாக வந்திருக்கு, ஓகேங்களா? மேலே இது போல் ப்ரமோ தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.